ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதா ப்ளவுஸோட நெக்கை ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி 2 துணியை ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிங்க. கிராஸ் பீஸை நேராகவே ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நான் இன்னும் அந்த இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வெளில இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறமேட்டு நுனியிலையும் நம்ம கரெக்டாக சேமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்து மேலே வச்சு அட்டாச் பண்ணணும். 1/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. 1/4 இன்ச்னால் அந்த 1/4 இன்ச்சில் கரெக்டாக வரணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷோல்டரை பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே ஃபுல்லாக வந்துடுங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அடுத்த ஃப்ரண்ட் பீஸ் வர வரையும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. கிராஸ் பீஸை கட் பண்ணிட்டு அர்க்கட் போட்டுங்க. நுனியில் வளைவு வர இடத்த மட்டும் அர்க்கட் போட்டால் போதும். அர்க்கட் எல்லாம் வளைவு வர இடத்துல மட்டும் போட்டுங்க. அர்க்கட் போட்டதுக்கப்புறமா இப்போ துணியை அப்படியே மடிச்சிடலாம். மடித்து ஒரு 1/4 இன்ச் வெளில இருக்க மாதிரியே மடிக்கணும். ஃபுல்லாக மடிச்சிடக்கூடாது. 1/4 இன்ச் வெளில இருக்க மாதிரியே மடித்து அந்த ஓரத்தில், அதாவது துணியில் படாமல் அந்த கிராஸ் பீஸ் துணியிலே படுற மாதிரி ஒரு தையல் விட்டுக்குங்க. அந்த தையலை கரெக்டாக விட்டுருங்க. கரெக்டாக ஃபுல்லாக விட்டுட்டே வந்துடுங்க. அடுத்த ஃப்ரண்ட் பீஸ் வர வரையும் விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுருங்க. ஃபுல்லாக அழகாக விட்டுருங்க. கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக மடியும். இப்போ அதே துணியை நம்ம திருப்பி மடிக்க போகிறோம். இது திருப்பி மடித்து கரெக்டாக 1/4 இன்ச்சில் கரெக்டாக தையல் போடணும். உங்களுக்கு இங்கே நீங்கள் வளைச்சிடவே கூடாது. 1/4 இன்ச்னால் அந்த 1/4 இன்ச்சில் தையல் போட்டால் தான் வெளியில் உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக தையல் போட்டுங்க மடித்து. இப்போ நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக அழகாக மடித்து பண்ணுங்கள். இந்த மாதிரி மடித்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக முடித்த உடனே இப்போ நம்ம அடுத்த தையல் ஒட்டி நெக்ஸை ஒட்டி நம்ம ஒரு தையல் விடுவோம். அந்த தையலையும் விட்டுறலாம். அந்த தையலையும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் ஆகிடும். இந்த மாதிரி நான் எப்படி விட்றேனோ அதே மாதிரி பார்த்து விட்டுக்குங்க. அதை ஒட்டியே விடுங்க. நீங்கள் கொஞ்சம் கோணலாக்கிட்டாலும் நமக்கு தையல் ஒரு மாதிரியாக தெரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக விடுங்க. ஒட்டுனா போலே விடுங்க. ஒட்டியே விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சேமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணால் தான்